இங்க ஒரு சீரியல் ஆக்டரோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேலைக்காக வர அவளுடைய ஆதார் கல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு வேலை பார்க்க சொல்றாரு. அவளும் நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ்னு சொல்லி அவர் கூட போட்டோ எடுத்து அந்த போட்டோ ப்ரொஃபைல்ல வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காமிக்க போதா சொல்லுவா. சரிமா அப்படின்னா நானே உனக்கு நல்ல போட்டோ பிடிச்சி தரேன்னு அவரே போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. அடுத்த நாள் இவரு வீட்டுக்கே கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்து ரொமான்டிக்கா இருக்கா இது அந்த வேலைக்கார பொண்ணு பாத்துடுவா. இன்னைக்கு உனக்கு வேலை எதுவுமே இல்ல, நீ வீட்டுக்கு போன இவர் சொல்லியும் அவ கேட்காம அவரே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்க. அடுத்த நாள் இவ வீட்டுக்கு வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பக்கத்துலயே உட்காந்து அவரை டச் பண்ணுவா. டக்குன்னு எழுந்தவர் இதெல்லாம் தப்புமான்னு சொல்லி அவளை அவாய்ட் பண்ணி நீ ஒரு 3 நாளைக்கு வேலைக்கு வராதுன்னு சொல்லிட. ஆனா இவ 4வது நாள் இவளை வேலைக்கு சுத்து கூட்ட ஆன்டி கூட்டு வந்து இந்த ஆக்டர் நான் வந்த உடனே ஆதார் கார்டு புடிங்கி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது என்ன தப்பாவே டச் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன தள்ளி விட்டு கூட தப்பா நடந்துட்டான்னு சொல்லிட்டான். அந்த ஆன்டியும் ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களை நம்பி தானே இவ்வளவு வேலைக்கு அமைச்சு சொல்றாங்க. கோபப்பட்ட ஆக்டரும் இவ சொல்ற எல்லாமே போய் நம்ம அவங்க மெடிக்கல் ரிசல்ட் பார்க்கலாம் சொல்ல இது நடந்து 3 நாள் ஆயிடுச்சு. சோ ரிப்போர்ட் எல்லாம் பெருசா எதுவுமே இருக்காது, எனக்கு நஷ்டம் தந்தே அவனு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவரும் லாயருக்கு கால் பண்ணி இந்த மேட்டரை சொன்னா உன் மேல தப்பே இல்லைனாலும் இந்த விஷயம் வெளியே வந்தா உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடும். சோ நீ அவளுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணின்னு சொல்றாரு. இவரும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு வீட்டுக்கு வர வச்சு டீலிங் பேச, ஆனா அவ எனக்கு 50 லட்சம் வேணும் இல்லைன்னா போலீஸ் கிட்ட போன்னு சொல்றா. நான் ஒன்னும் சாருக்கான் கிடையாதுமா, இந்த வீட்டுல இருந்து என் கார் வரைக்கும் இஎம்ஐல தான் போயிட்டு இருக்குது, என்னால 10 லட்சம் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அப்பதான் கூட இருக்க ஆன்டிமே உனக்கு அவ்வளவு காசுலாம் ரொம்ப அதிகம், ஒரு 20 லட்சம் வாங்கிக்கோமா டீலிங் பேசி முடிச்சிட. அடுத்த நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கே வர வச்சு பேசினபடி காசு கொடுத்துட்டு இந்த விஷயம் வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஒரு சைனை வாங்கிப்பாரு. அப்பதான் அவளும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னால கடைசி வரைக்கும் வேலைக்கரையில இருக்க முடியாது, அதனால தான் நான் உங்களை ஏமாத்தி இந்த மாதிரி பணத்தை பார்த்தேன்னு சொல்றான். ஓஹோ அப்படியா கதை, அவ பணத்தை இங்க வச்சுட்டு கிளம்பி சொல்லிட்டு கத்துறா. என்னடான்னு பார்த்தா இவ பேசினா எல்லாத்தையுமே ஒரு கேமராவை செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருவோம், அந்த பணத்தை பிடிங்கிட்டு அவளை வெட்டி விட்டுருவான்.